ஹாய், இப்போ நம்ம டேட்டானா என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ ரா ஃபேக்டை தான் நம்ம டேட்டான்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன எடுத்துக்கிறேன், என்னுடைய நேமு, என்னுடைய ஏஜு, என்னோடய டேட் ஆஃப் பர்த், நான் என்ன காலேஜ் படிக்கிறேன், என்ன டிகிரி படிக்கிறேன், என்ன ஜாப் போயிட்டு இருக்கேன். ஸோ இது எல்லாமே ஒரு டேட்டா தான். நம்மளை சுற்றி இருக்க எல்லாமே ஒரு டேட்டா தான். இப்போ நீங்கள் என்னோடய யூடியூப் சேனல் பார்த்துட்ருக்கீங்க, அதுவும் ஒரு டேட்டா தான். உங்களுக்கு இன்ஸ்டாகிராம்லேயோ ஒரு ஃபேஸ்புக்லேயோ ஒரு அக்கௌண்ட் இருக்குது. ஸோ அதுவும் ஒரு டேட்டா தான். நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம்லேயோ ஃபேஸ்புக்லேயோ ஒரு ஃபோட்டோ லைக் பண்ணுறீங்க, அதை ஷேர் பண்ணுறீங்க. ஸோ இது எல்லாமே ஒரு டேட்டா தான். ஸோ இதுதான் டேட்டா. இப்போது இந்த டேட்டாஸ்லாம் ஸ்டோர் பண்ணுற இடம் தான் டேட்டா பேஸ். இந்த டேட்டா பேஸில் டேட்டாவை ஆர்கனைஸ்டாக ஸ்டோர் பண்ணவும் முடியும், தென் டேட்டாவை மேனிபுலேட்டும் பண்ண முடியும். இப்போது இந்த டேட்டா பேஸில் இருக்க டேட்டாஸ்லாம் மேனேஜ் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு டூல் வேணும். ஸோ அந்த டூலோட நேம் தான் DBMS டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ இந்த DBMS வந்து என்ன பண்ணுதுன்னா, யூஸருக்கும் டேட்டாபேஸ்க்கும் இடையில் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு வந்து இந்த DBMS நம்ம யூஸ் பண்ணுறோம். நம்ம RDBMS பார்க்க போகிறோம். RDBMSனால் ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ இதுவும் DBMS மாதிரி தான். ஸோ DBMS என்ன பண்ணுன்னா, நம்ம கொடுக்குற டேட்டாவை வந்து ஃபைலில் ஸ்டோர் பண்ணும். ஸோ இந்த RDBMS என்ன பண்ணோம், நம்ம கொடுக்குற டேட்டாவை வந்து டேபிள் ஃபார்மில் ஸ்டோர் பண்ணும். ரோ அண்ட் காலம் வைஸ் வந்து டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணும். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ். DBMSக்கும் RDBMSக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் வந்து இதுதான். இப்போது DBMSக்கு வந்து எக்ஸாம்பிள் என்னென்னா XML ஃபைல் சொல்லலாம். அது மாதிரி RDBMSக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா Oracle, MySQL சொல்லலாம். இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா SQL பார்க்க போகிறோம். SQLனால் ஸ்ட்ரக்சர்டு கொரி லாங்குவேஜ். இப்போ நம்ம ஒரு பர்சன்ஸை போய் கம்யூனிகேட் பண்ணுறோம். ஸோ அந்த கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு லாங்குவேஜ்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் தேவைப்படுது. அது மாதிரி நம்ம DBMS கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு லாங்குவேஜ் வேணும். ஸோ அந்த லாங்குவேஜ் தான் SQL. ஓகேங்களா? ஸோ SQLனால் என்னென்னா டேட்டா பேஸோட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஒரு லாங்குவேஜ் தான் SQL.